கடவுள் வழிபாடு இது எங்கேருந்து தோன்றியிருக்கலாம்? இப்போ நம்ம பார்க்குற ஆலயங்கள்லேயும் மசூதிகள்லேயும் தேவாலயங்கள்லேயும் இங்கேருந்து தோன்றுச்சானா இல்லை. இது மனித நாகரிகத்துக்கு அப்புறம் தாங்களாக உருவாக்கி கொண்ட கதைகள்லையோ புத்தகங்கள்லையோ அதை மந்திரங்களோ புராணங்களோ ஏதோதையோ கொண்டு வந்து இப்படி ஒரு வழிபாடுகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதுதான் 100% உண்மையா அப்படின்னா இதெல்லாம் 100% உண்மை இல்லை. ஏதோ ஒன்றிலிருந்து இதெல்லாம் உருவாகி வந்திருக்கலாம். இதுதான் உண்மையா? ஆதி காலத்து மனுஷங்கள்லேருந்து இப்படி தான் இருந்தாங்களான்னா கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தோன்றியிருக்காங்க. அவங்கள பின்பற்றிய கதைகளாக உருவாகிருக்கு. அப்புறம் அவங்கள வழிபடுறவங்களாக மாற்றிருக்காங்க. அப்புறம் அதை வணங்குறவங்களாக மாறியிருக்காங்க. இப்படி நாடு முழுக்க ஒவ்வொரு நாட்டுகள்லேயும் ஒவ்வொரு கதைகள் உருவாகுது. ஒவ்வொரு மனுஷங்க வராங்க, அவங்க மூலமாக அவங்கள மையப்படுத்தி ஒரு கதைகள் உருவாகுது. அதுதான் இந்த உலகம் முழுக்க உள்ள தெய்வீக கடவுள் வழிபாடு என்ற ஒரு மாடலேஷன் வந்திருக்கு. அதை சார்ந்த கோயில்கள், அதை சார்ந்த மசூதிகள், அதை சார்ந்த தேவாலயங்கள் இப்படி தான் உருவாயிருக்கு. அப்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்பினாக்கா, உண்மைன்னு நம்புகிறவங்க அது அவங்களுடைய விருப்பம், நம்பாதவங்களும் அவங்களுடைய விருப்பம். ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை நம்ம ஆராயும் போது பக்தியில் ஒரு விழிப்புணர்வு அடைவோம். இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் சரி, இதெல்லாம் நான் சொல்ல வரல. பக்திங்கிறது என்னவாக இருக்கும், கடவுள் வழிபாடுங்கிறது எதுவாக இருக்கும், எது கடவுளாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் தான். அதில் இன்றைக்கி இருக்கிற வழிபாட்டில் எல்லாத்துலேயும் உண்மைத்தன்மை இருக்குதான்னா, கடவுளின் பேரால் அந்த வழிபாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா இப்படி ஒரு கடவுள் இருக்க மாட்டார் அப்படிங்கிற தோற்றம் தான் வருது. ஏன்னா அந்த கடவுளின் பேராலேயே தீண்டாமை, அந்த கடவுளின் பேராலே மனித மேலானவங்க கீழானவங்க, எங்களுடைய வழிபாடு தான் சரி, எல்லாம் எதுலேருந்து உருவாக்கினா எல்லாம் அந்த கடவுளின் பேரால் அதுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள்லேருந்து வந்திருக்கு. அதை பழக்கப்படுத்தி அதை வழக்கமாக்கி இன்றைக்கி பழக்க வழக்கத்தில் பலவிதமான மதங்களை நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் கடவுள் ஒன்று. அந்த மதங்களே சொல்லும் கடவுள் ஒன்று தான். ஆனால் பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. சரி, அப்போது ஆதி மனுஷங்கள்லாம் எதை வணங்கியிருப்பாங்க, இந்த வழிபாடெலாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி மனுஷங்க சமூகமாக வாழறப்போ, சந்தோஷமாக கூட்டமாக சமூகமாக அவங்க வாழும்போது எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் அந்த கடவுள் தன்மையே என்னன்னு தெரியாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. மத புத்தகங்கள் வழியாக போனீங்கன்னாக்கா ஒரு கடவுள் படைச்சார், அப்புறம் அந்த கடவுளுக்கு கீழ்ப்படையில் அதனால் இது வந்தது அப்படின்லாம் சொல்ல வருவாங்க. அது கூட முற்றிலும் உண்மையானாக்கா அதுலேயே நிறைய குழப்பங்கள் சர்ச்சைகள் இருக்குது. இப்போ ஆதியிலிருந்து இதெல்லாம் உருவாக்கப்படலை. மனுஷங்க நாகரிகம் தோன்றி இந்த சிந்தனைகள்லாம் உருவாக்கி அவங்கவுங்க ஒரு கதைகள் மூலமாக வழிபாட்டை கொண்டு வந்துட்டாங்க. இதுபோல் ஒரே இடத்துல எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னா இல்லை. பூமி முழுக்க மக்கள் பெருக்கம், மனித கூட்டங்கள் அதிகமாக பெருக ஒரு இடத்துல வாழ முடியாமல் பூமி எங்கும் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. சரி, ஏன் பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னா உணவு பற்றாக்குறையால் தான் அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். வேறு எந்த காரணமும் இருந்திருக்காது. ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், 4 அறைகள் கொண்ட வீடு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் பிறகுதுன்னா அந்த வீடு ஒரு 3 தலைமுறை வரைக்கும் கூட அதில் வாழ்ந்துருவாங்க. அப்புறம் 4-5 தலைமுறை வரும்போது அதில் ஒரு 10-15 பிள்ளைங்க வந்துட்டாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வெவ்வேறு இடங்களில் போயிடுவாங்க, வேறு வீடுகளில் போவாங்க இல்லையா. அது இயல்பாக கட்டாயமாகவே இந்த இயற்கை அதில் மாற்றி விடுது. ஒன்றா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா எல்லாமே பற்றாக்குறை ஆகிடும். உணவு பற்றாக்குறை, இடம் பற்றாக்குறை, ஆடை பற்றாக்குறை, எல்லாத்துக்குமே பற்றாக்குறை வரும். அப்போ அதனால் என்ன ஆகுறாங்கனாக்கா தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இது மாதிரி தான் ஆதி மனுஷங்களும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்ந்தவங்க அங்கே உணவு பற்றாக்குறை வந்ததுனால நகர ஆரம்பித்தாங்க. பூமியில் பல இடங்களில் நகர்ந்தாங்க. அப்படி பல இடங்களில் வாழ்ந்தவங்க கூட்டமாக வாழும்போது அவங்களுக்காக ஒரு சப்த அலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க. அதுதான் பாஷைன்னு இப்போ சொல்கிறோம். ஒவ்வொரு மொழிகளை உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த அனைத்து பாஷையிலையும் சப்தமே மேலானது, அதுதான் மூலப்பொருளாக இருக்குது. இது தேவ பாஷை, கடவுளால் அருளப்பட்ட பாஷை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவரவர் தேவைகளுக்காக எழுப்பிய சத்தங்களுக்கு ஒரு அர்த்தங்களை உருவாக்கி அதுவே பாஷையாக மாற்றிக்கொண்டோம். இப்போது அந்த பாஷை உருவாக்கின பிறகு
ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கம்யூனிகேஷன் வர ஆரம்பித்தது. இது உலகம் முழுக்க ஒரே பாஷையாக இருக்கானா? இல்லை. அது எப்படி மாறுச்சுன்னா, புலம்பெயர்ந்த மக்கள்கள் ஒரே இடத்துல இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் போய் வாழும்போது அவரவர்கள் ஒரு சப்தத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த சப்தத்துக்கு அவங்கவுங்களுக்கான அர்த்தங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. அது பல மொழிகளாக மாறிடுச்சு. இப்படி கூட்டமாக உலகெங்கும் பிரிஞ்சிட்டாங்க. இவங்களில் இந்த கூட்டமாக வாழ்ந்த மக்கள்லாம் வழிபாடுன்னு ஒன்று எதை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இயற்கையை தாங்க வழிபாடாக எடுத்திருக்காங்க. எல்லா மதங்கள்லேயும் இந்த இயற்கையை தான் வழிபாடாக எடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களும் இயற்கையை தான் வழிபாடாக எடுத்திருக்காங்க. இயற்கை வழிபாடுனா என்ன அப்படின்னா, 5 தத்துவங்கள் தாங்க. அதில் பிரதானமாக 4 தத்துவங்களை தான் உலகம் முழுக்க வழிபட்டிருக்காங்க. நாம் வாழுற பூமி, தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த 4 பிரதான இந்த இயற்கை சக்தியை தான் எல்லாரும் வணங்கியிருக்காங்க. ஏன் அதை வணங்கினாங்க? எப்படி அதை வணங்கினாங்க? அதுக்கு வணங்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டமாக வாடுறாங்க. இயற்கை சீற்றம்னு ஒன்று வரும்பொழுது, பூமி அதிர்வின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டமாக வாடுறாங்க, அங்கே பூமி அதிர்ச்சி வந்த உடனே அந்த இடம் பிளந்து அங்கே வாழ்ந்த மக்கள்லாம் பூமியில் போயிடுறாங்க. வாழ்வாதாரத்துக்கு தேவையான இருப்பிடம், விலங்குகள் இதெல்லாம் கூட பூமியில் விழுந்து மடிந்து போகுது. இதை பார்க்குற மக்கள் முதல் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பூமி மேலே ஒரு பயம் வருது. இது கோவப்படுதா, ஏன் இப்படி ஆச்சுன்னு பார்க்குறாங்க. ஒருவேளை நமக்கு போல் இதுக்கும் பசிக்குதோ என்று எண்ணி அதுக்கும் ஒரு பசி இருக்கிறா பழகுதுன்னு வாலண்டரியாக நாமளே அதுக்கான சாப்பாடை கொடுத்துட்டா அது ஒன்றும் பண்ணாது இல்லையா. இப்படி ஒரு சிந்தனைக்கு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு கற்பனையாக இருக்குதுன்னா இன்றைக்கும் அப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் அந்த கற்பனையில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த பயத்தினால தான் வழிபாடே உருவாகிருக்கு. வழிபாடெல்லாம் பக்தியிலலாம் வரல. இன்றைக்கி பக்தின்னு சொல்கிறோமே, எப்போவுமே பக்தி கிடையாது. பயத்தினால உருவாகிறது தான் வழிபாடு. அப்போது முதல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க. அப்போ இந்த பூமி ஏன் இப்படி வெடிச்சுது? நம்மளையெல்லாம் சாப்பிட்ருச்சு, நம்ம வச்சுருக்கிற ஜீவராசிகளையும் சாப்பிட்ருச்சு, நம்ம இருப்பிடத்தையும் சாப்பிட்டுச்சு. அப்போ அதுக்கு இந்த மாதிரி வெடிப்பு வராமல் இருக்கணும்னா அதுக்கு நாமளே வாலண்டரியாக போய் ஏதாச்சும் உணவு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வந்தாங்க. அடுத்து அதிகபட்சமாக மழை பெய்யுது, பெரும் வெள்ளம் வருது. அந்த பெரும் வெள்ளம் வந்து இவங்க வாழ்விடத்தையும் உயிரினங்களையும் மனுஷங்களையும் அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. அப்போ அதை கவனிக்கிறாங்க. இந்த தண்ணீரும் நம்மளுடைய உணவு தேடி தான் வருது அப்படின்னா அது மேலே பயப்பட ஆரம்பித்தாங்க. அடுத்து காற்று பெரும் அளவுக்கு வீசும்போது, அது புயலாக மாறி வீசும்போது இதே சீற்றம் தான் ஏற்படுது. அவங்களுடைய வாழ்வாதாரம் போகுது, அவங்களுடைய இருப்பிடம் போகுது, இதில் பல மனித உயிர்களும் போகுது. அப்போது அந்த காற்று மேலே ஒரு பயம் வந்துச்சு. அடுத்து நெருப்பு. காற்று தீ பற்றி எரியும் போதும் இவங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்விடமும் தீக்கு இரையாகுது. பயந்து ஓடுறாங்க, பல மனிதர்கள் சாகுறாங்க, இவங்க வளர்க்குற பல உயிரினங்கள் சாகுது. இதையெல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கும் பசிக்குது போல இருக்குது அப்படின்னு எண்ணி இந்த 4 விஷயத்தையும் பார்த்து முதல்ல பயப்பட ஆரம்பித்தாங்க. வணக்கம் கூட செலுத்தலை. முதல் இதை பார்த்து இந்த மாதிரி சீற்றங்களை பார்த்த உடனே அதன் மேலே ஒரு பயம் வந்துச்சு மனிதர்களுக்கு. இந்த பயத்தின் வெளிப்பாடு என்னவாச்சுனாக்கா, இதெல்லாம் எப்போ வருதுன்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. பூமி அதிர்வா, பெரும் வெள்ளமா, பெரும் புயலா, காட்டு தீயா, இதெல்லாம் எப்படி வருது, எப்போ வருதுன்னு கவனிக்க ஆரம்பித்தாங்க. இந்தந்த நாளில் இதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க தெரிய ஆரம்பிச்சது. இதெல்லாம் பதிவாக வச்சுக்கிட்டாங்க. எழுத்தெல்லாம் கண்டுபிடிக்கலைன்னா கூட மனிதர்கள் தங்கள் மனசில் பதிவாக வச்சுக்கிட்டாங்க. கால நேரங்களை, வானங்களை பார்த்து இந்தந்த நாட்கள் இந்தந்த மாற்றங்கள் வரும்போது இதெல்லாம் வருண்டு அதுக்காக பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு என்னவாச்சுனாக்கா, இந்த கூட்டம் யோசிக்குது, இந்த மனித கூட்டம் யோசிக்குது, இப்போ இதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம், இதுக்கிட்ட தங்களை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலான்னா, இது உணவுக்காகத்தானே வருது, நம்ம வச்சிருக்கிற உணவுகளை கொஞ்சம் இதுகளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளில் ஆளாளுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுத்து ஒரு வணக்கத்தை செலுத்துகிறாங்க. ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இது உனக்கு தான், நீ எடுத்துக்கோங்கிறாங்க. எங்களை ஒன்றும் பண்ணிடாதேன்னு பயப்படுறாங்க. இந்த பயம் அது பக்தியாக மாறுச்சு. பக்திங்கிறது
அர்ப்பணிப்பு பக்தியெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. இது ஒரு பயத்தில் உருவானது தான் இதெல்லாம். இது போல் தண்ணிக்கு, மண்ணுக்கு, காற்றுக்கு, நெருப்புக்கு, இந்த 4த்துக்கும் வழிபாடுன்னு ஒன்று உருவாச்சு. இந்தந்த காலத்தில் இந்தந்த சீற்றங்கள் வரும், இதை இப்படியெல்லாம் வழிபடணுங்கிற ஒரு வழிபாட்டு பழக்கம் அப்போ தான் வந்துச்சு. இன்றைக்கி வச்சுருக்கிற கடவுள்கள், உருவங்கள் இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த இயற்கையை தான் வணங்கினாங்க. இந்த கூட்டங்களில் மதங்கள் கூட கிடையாது. மதங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாயிருக்கு. எல்லாம் ஒரே மனித கூட்டங்கள் தான். இதுபோல் எங்கெங்கே வாழ்ந்தாங்களோ மக்கள், அவங்க எல்லாருமே ஒரே விதமான வழிபாடை தான் பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கையை தான் வணங்கியிருக்காங்க. பாருங்கள், இந்தியாவிலும் இந்த பஞ்சபூத ஸ்தல வழிபாடுன்னு இருக்குது. யூதர்கள் வழிபாடுலேயும் இந்த பஞ்சபூத வழிபாடு ஆரம்பிச்சிருக்கு. இஸ்லாத்துலேயும் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், இந்து வழிபாட்டில் மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசன்ற 5 ஸ்தலமே இந்தியாவில் இருக்குது. இப்போது விபிலியத்தில் உண்டானாக்கா இருக்குது. ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார், அதை இஸ்லாத்தில் இப்ராஹிம் அப்படின்னு இருக்கோம். இவருக்கு கடவுளுடைய அழைப்பு வருது. எப்படின்னா, வானத்துலேருந்து ஒரு அசிரீரி ஒலி கேட்குதுன்னு. இப்போ இவர்கிட்ட இருந்து தான் வானத்துலேருந்து ஒரு விஷயமே வருது. இந்த வானத்துலேருந்து வந்த அசிரீரி ஒலி என்ன சொல்லுதுன்னா, நீயும் உன் மனைவியும் உன் வீட்டை விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். தங்களுடைய வீட்டில் இருந்து கிளம்பிடுறாரு. போகிற இடத்துலலாம் அந்த கடவுள் அவர் எப்படி வழிபடுறாருன்னா, கல்லுகளை அடக்கி, கல்லுகளை கோபுரம் போல் அடக்கி, தன்னிடத்தில் வச்சிருக்கிற விலங்குகளை வெட்டி, தோல் உரித்து வெட்டி காத்துக்கிட்டு இருக்காரு. வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வந்து அதை பற்றிக்குது, பற்றி எரியுது. அவர் இதை தான் கடவுள்னு நம்பினார். ஒன்று சப்தத்தை நம்பினார், இன்னொன்று நெருப்பை நம்பினார். அங்கே வேறு எந்த உருவமும் அவர்கிட்ட கிடையாது. எந்த உருவமும் அந்த சக்தி காட்டவே இல்லை. தன்னை எப்படி காண்பிச்சுக்குது, அவருக்கு எப்படி காண்பிச்சுது, அசிரீரி ஒளியாகவும் நெருப்பாகவும் காட்டுச்சு. இவருடைய மகன் ஈசாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தண்ணீராக காட்சி கொடுத்தது. ஒரு ஊரில் வசிக்கிறாங்க, அங்கே ஒரு பஞ்சம் வந்துடுது. அந்த ஊர் மக்களே அந்த ஊரை விட்டு வேறு இடத்துல குழம்பெயர போகிறாங்க. இந்த ஈசாக்குன்ற போகும்போது வானத்துலேருந்து அசிரீர் கேட்குது, நீ போகாத, நீ இங்கேயே இரு, நான் உனக்கு தண்ணீர் தரேன், நீங்கள் விவசாயம் பண்ணுன்னு. ஒரு கிணறு நோண்டுறாரு, அங்கே தண்ணி கிடைக்குது. அந்த வருஷம் சிறப்பாக 100 அத்தனையாக விவசாயம் பண்ணாருன்னு அவங்களுடைய கதையில் சொல்லப்படுது. அப்போ அவருக்கு காட்சி அமைப்பு எப்படி காட்டியிருக்கு, தண்ணீராக காட்டியிருக்கு. அவருடைய மகன் யாக்கோப்புன்னு ஒருத்தர் வந்தார். இன்றைக்கி இஸ்ரேல்னு சொல்கிறோம் இல்லையா, இஸ்ரேல் நாடு இருக்குதே, அது இவர் பேரில் வந்தது தான். 12 கோத்திரத்துக்கு தகப்பன் இவர், 12 பிள்ளைங்களுக்கு அப்பா. இந்த யாக்கோப்பு இருந்த காலத்தில் இவர் என்ன வழிபட்டார்னா, எதை கடவுளாக வழிபட்டார்னா, ஒரு கல்லையும் காற்று, சுழல் காற்றையும் தான் கடவுளாக வழிபட்டார். தன்னுடைய பெற்றோர் வீட்டிலேருந்து தாய்மாமா வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் அவருக்கு எல்லா பொருளும் தொலைச்சிட்டாரு. பசி பட்டினி, ஒரு இடத்துல படுக்கிறாரு. அந்த இடத்துல தன் தலைக்கு ஒரு பெரிய கல் எடுத்து வச்சு படுத்துக்கிறாரு. அப்போது ஒரு கனவு வருது, ஒரு சுழல் காற்று வந்து வானம் திறக்கிற மாதிரி. அப்போ அதை வணங்க ஆரம்பித்தார். அந்த கனவு கலைஞ்ச பிறகு அந்த கல்லை நிமித்தி வச்சு அந்த கல்லுக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறார். வானத்தில் ஒரு காற்று சுழல் காற்றை பார்த்தார். இது வானத்தின் வாசல்னு பேர் வச்சார். அவருக்கு இஸ்ரவேல்னு பேர். அப்போ இந்த விபிலியம் ஆரம்பத்தில் என்ன சொல்லுது, சப்தம், நெருப்பு, தண்ணி, காற்று. பூமிக்கு கற்களால் உண்டான கோபுரம், இந்த 5 தத்துவங்களை தான் அவங்க வழிபாட்டில் இருக்குது. இதுவே தான் இஸ்லாத்துலேயும் இருக்குது. இஸ்லாத்தும் இந்த கதையெல்லாம் அப்படியே அதில் எழுதியிருக்கு. இவங்களுடைய வம்சாவழி தான் எழுதியிருக்கு. அப்போ இந்த வழிபாடு தான் அங்கேயே இருக்குது. அங்கே இந்த காலத்தில் கூட உருவ வழிபாடு இருக்கானா இருக்குது. இப்போ மக்கா மதீனான்னு போகிறாங்க. அங்கே மக்காவில் ஒரு பெரிய கருப்பு கலரில் ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும். அதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. அதுவே ஒரு உருவம் தானே. அதில் ஒரு மூளையில் ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கும். அதை புனித கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை நபி பெருமானே முத்தமிட்டார் அப்படின்னு அந்த கல்லை அந்த மூளைக்கு முதல் கல்லாக வச்சுருக்காங்க. அங்கே போகிறவங்களாம் அந்த கல்லை முத்தமிடுவாங்க. இப்போ ஏதோ ஒன்று நம்ம சுற்றி வந்தாலோ, ஏதோ ஒன்று தொட்டாலோ, அதை முத்தமிட்டாலோ, வணங்கினாலோ, அதுவும் ஒரு உருவம் தானே இல்லையா. அங்கேயும் ஜம்ஜம் நீர்னு இருக்குது. அது புனித நீர்னு விநியோகம் பண்ணப்படுது. அப்போ இந்த இயற்கை சக்தியை தான் வழிபடுறாங்க இல்லையா. இன்றைக்கும் பாருங்கள், இந்த உண்ணா நோன்பு எடுக்கும்போது சூரியன் உதயம் வந்த உடனே உணவு எடுத்துக்க மாட்டாங்க. சூரியன் மறைஞ்ச பிறகு உணவு எடுத்துப்பாங்க.
இந்த நோன்பு 40 நாள் கழித்து பிறைநிலா பார்த்த பிறகு தான் அந்த நோன்பை முடிக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் தேவைப்படுது இல்லையா? இன்றைக்கி எல்லாரும் அந்த அடையாளம் தான் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் கூட இயற்கையாக தான் இருக்குதே தவிர இது எதுக்குமே உருவங்கள் கூட கிடையாது. அப்போது உலகம் முழுக்க உள்ள எல்லா மனிதர்களும் எதை வணங்கியிருக்காங்கன்னா இந்த இயற்கை சக்தியை தான் வணங்கியிருக்காங்க. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, காலி பிளேஸாக இருக்கிற இந்த ஆகாசம், இதை தவிர்த்து வேறு எந்த வழிபாடும் இல்லை. இது அதிகபட்சமாக உருவாகும்போது அந்தந்த நாடுகளில் உள்ளவங்க இது தங்கள் நாட்டுக்குன்னு ஒரு அடையாளங்களாக ஒரு உருவங்களை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதே போல் ஜீசஸ் வழிபாட்லேயும் அப்படி தான் இருக்குது. இது யூதர்கள் வழிபாடு அப்படின்னா ஜீசஸ் வந்த பிறகும் கிறிஸ்தவர்கள் வழிபாட்டிலையும் இந்த 5 தத்துவங்களை தான் சொல்லப்படுது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்த உடனே தண்ணீரில் அவரை முழுக்கி சுத்திகரித்தாங்க. தண்ணீர் அங்கே முக்கிய பொருள். தண்ணீர் மீது அவர் நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் காற்றை பார்த்து இறையாதேன்னு சொல்லியிருக்கார். வானத்திலேருந்து அவருக்கும் ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இவரும் அந்த இயற்கை வழிபாட்டை தான் காண்பிக்கிறார். அதே போல் மனுஷங்க இறந்த பிறகும் பாருங்கள், ஒரு கூட்டம் மண்ணில் புதைக்குது, இன்னொரு கூட்டம் நெருப்பில் எரிக்குது, இன்னொரு கூட்டம் தண்ணியில் கரைக்குது. அந்த உயிரானது காற்றில் கலந்துச்சுன்றாங்க, அப்புறம் ஆகாசத்தில் போய் கலந்துருச்சுங்கிறாங்க. இந்த அண்டத்தான் பிண்டம், பிண்டம் தான் அண்டமாக இருக்குது. இப்படி தான் எல்லா வழிபாடும் சொல்லிக்கிட்டு வருது. அப்போது கடவுளுங்கிற தத்துவத்துக்கு இப்போ நாம் வச்சிருக்கிற உருவங்கள்லாம் கடவுளானா இல்லை. இது காலப்போக்கில் ஒவ்வொருத்தராக வணிகமயமாக மாற்றி இது மாதிரிலாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கடவுளை தேட முடியுமானா கண்டிப்பாக கடவுளை இதுக்குள்ளே தேட முடியாது. இதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னாக்கா ஒரு விதமான சடங்கு, சம்பிரதாயம், பழக்க வழக்கங்கள் இதுக்குள்ளே சிக்கி வெளியே வராமல் நம்ம அப்படியே அதுலேயே மூழ்கி போக வேண்டியது தான். இதனால் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குமானா ஒரு நல்லதும் நடக்காது. பாருங்கள், இப்போ உள்ள இந்த மத வழிபாடுகளாக மாறின பிறகு என்ன நடக்குது தெரியுங்களா? உணவு, உடை, பழக்கங்கள், சடங்கு, சம்பிரதாயங்கள், இந்த 4 வகையில் நாம் வெவ்வேறாக பிரிஞ்சிருக்கிறோம். அது உண்மை தானே? ஒரு மதத்தில் குறிப்பிட்டிருக்கிற உணவு இன்னொரு மதத்தார் சாப்பிடக்கூடாது. ஒரு மதத்தார் உடுத்துகிற உடை போல் இன்னொரு மதத்தார் உடுத்த மாட்டாங்க. ஒரு மதத்தார் செய்கிற சடங்கு சம்பிரதாயத்தை இன்னொரு மதத்தார் செய்ய மாட்டாங்க. ஒரு மதத்தார் பழகிய பழக்கங்களை இன்னொரு மதத்தார் பழக மாட்டாங்க. இதை என்னென்னு நீங்களே விவரமாக ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போது உடையிலையும், உணவுலேயும், சடங்காச்சாரத்துலேயும், பழக்கத்துலேயும் இவங்க யார் என்னாருன்னு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ அப்படி ஆயிடுச்சு வழிபாடு இல்லையா? அப்போது இத்தனை வித கடவுள்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஆனால் இவங்க எல்லா மதங்களும் சொல்லுது கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு. ஆனால் இங்கே பார்க்குற இந்த காட்சி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பல வகையில் பலவித கடவுள்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் ஆகாது அப்படி இருக்குது இல்லையா? கடவுள்களே ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளும் ஆகாது அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு பழக்கங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த உலகம் முழுக்க அப்படி தான் இருக்குது இல்லையா? கடவுள் இத்தனை பேராக இருக்காங்களான்னா இல்லை. அப்போது இந்த மனித கூட்டங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்தது, பழகிட்டு வந்தது, பார்த்தது, செய்கிறது இதெல்லாம் கடவுள் வழிபாடானா இல்லை. தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு பயந்து நம்ம அதுக்கு பணிந்து இருக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறதுல அரசாங்கத்துக்கு எப்படி வரி கட்டுறோமோ, வரி கட்டலைன்னா என்ன ஆகும்? இடி வரும், இன்கம் டேக்ஸ் வரும் இல்லையா? அதுபோல் முன்பு வாழ்ந்த மக்கள் மழை வரும், தண்ணி வரும், காற்று வரும், நெருப்பு வரும்னு பயந்து அதுக்காக ஒரு படையல், அதுக்காக அந்த உணவுகளை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு வணங்கி மரியாதை செலுத்தி பயந்து வாழ்ந்ததுனால அது பயபக்தியாக மாறி போச்சு. இன்றைக்கும் இது உண்மையாக இல்லையா? பாருங்கள், எல்லா புராண கதைகளும் எடுத்து பாருங்கள். அந்தந்த சாமிங்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்களை சாமிகளாக வச்சு அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு வழிபாடு இருக்குது. அப்போ இதெல்லாம் பக்தி வழிபாடானா இல்லை, இதெல்லாம் பக்தி வழிபாடே இல்லை. இந்த வழிபாடு இப்படி வணங்குறதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமானா கடவுளுக்கும் தெரியாது. கடவுளும் இதை விரும்பலை, கடவுளுக்கும் இந்த வழிபாடு தேவையில்லை. அப்போ எது தான் கடவுள் வழிபாடுன்னா கடவுள் என்பது என்னதென்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. கடவுள் என்பது
இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரிந்தது போல ஒவ்வொன்றாக காண்பித்து கொடுக்கிறார்கள். அதையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வழிபாடு இருக்குது. இதை மாற்ற முடியுமா? இல்லையா? ஒரு வழிபாடு பண்ணுறவங்கள இன்னொரு வழிபாட்டுக்காரரை அது கடவுள் இல்லை, அது மூட நம்பிக்கை, நான் சொல்கிறது தான் கடவுள்பாங்க. இல்லையா? இந்த கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அதையே ஒரு கடவுள் வழிபாடாக வச்சுருப்பாங்க. உருவம் இல்லைங்கிற கடவுள் வழிபாடு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க, அங்கே ஒரு தொழுகை அமைச்சிருப்பாங்க, வழிபாடு அமைச்சிருப்பாங்க. அங்கே சில சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படியே உள்ளே வந்து சேர்ந்துடும். அதில் பழக்க வழக்கங்கள்லாம் சேர்ந்துடும். வருஷத்துக்கு இத்தனை பண்டிகைகள், இத்தனை மாடலேஷன்கள், அதை இப்படியெல்லாம் பண்ணணும், வழிபடணும்னு அதுவே ஒரு பழக்க வழக்கமாக மாறிடும். இல்லையா? அப்புறம் கடவுள் வழிபாட்டுன்னு அதுக்கு பேர் வந்துடும். உருவமற்ற கடவுளுக்கும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இல்லையா? அப்போது இதெல்லாம் வழிபாடானா இல்லை. அப்போ இங்கெல்லாம் போனால் என்ன ஆகும் அப்படின்னாங்க, அந்தந்த வழிபாட்டுக்கு நாம் அடிமைகள் ஆவோம். நல்லா விழிப்படைங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன ஆகும்? அந்தந்த பழக்க வழக்க, அந்தந்த சடங்கு சம்பிரதாய இவங்களுக்கு நாம் அடிமைகள் ஆவோமே தவிர கடவுளை ஒருத்தரும் காண முடியாது. அது காணுகிற வஸ்தானா இது வரைக்கும் இல்லைங்க. எல்லா வேதங்களும் சொல்லுதுங்க, பைபிளும் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை அப்படின்னு. இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு. அவர் ஆனா பெண்ணான்னு தெரியாது, கருப்பா செவப்பா தெரியாது அப்படின்லாம் சொல்லுது. இந்து மதத்தும் சொல்லுது கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுது. அப்படி இருக்க இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, இது ஒரு வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால் ஒரு நல்லது எதனா நடக்குமா? இந்த வியாபார நோக்கத்தில் இந்த வழிபாட்டுக்கு ஸ்தலங்கள்லாம் இருந்தால் கூட இது மூலமாக ஏதாச்சும் நன்மை நடக்குமானா இது வரைக்கும் அப்படி நன்மை நடந்ததா இல்லை. தீமை நடக்குதுன்னா உலகத்தில் நடக்கிற அத்தனை யுத்தங்களும் இந்த வழிபாட்டின் அடிப்படையில் தான் நடக்குது. இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்துகிற யுத்தங்கள்லாம் வழிபாட்டின் பேரால் தான். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய மத அடிப்படையில் வழிபாட்டினுடைய வைராக்கியத்தில் தான் யுத்தங்களை நடத்துகிறாங்க. இது இஸ்ரேல் நடத்தினாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரி நடத்தினாலும் சரி, இந்தியா நடத்தினாலும் சரி, எல்லா நாடுகளும் தங்களுடைய மத அடையாளங்களை காப்பாற்றவும் தன்னுடைய பழக்க வழக்கம் தான் சரின்னு சொல்லவும் தான் இதெல்லாம் நடக்குது. இப்போது இந்த வழிபாடுங்கள்லாம் என்னவாச்சுனாக்கா உலகமயம் தாராளமயமாயிடுச்சு. அதனால் ஒரு நாட்டில் இருக்கிற கடவுள் இன்னொரு நாட்டுக்கு கடத்தப்படுறாரு, இன்னொரு நாட்டில் இருக்கிற கடவுள் வேறு நாடுங்களுக்கு கடத்தப்படுறாருனாக்கா அந்த பக்தி வழிபாடை கடத்துகிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் கடவுள் சிலையாக வழிபடுறாங்க, அந்த சிலைகளும் கடத்துகிறாங்க. அப்படிதான் நடக்குது. ஆமாம். அப்போ இதில் உண்மையான பக்திகள் இருக்குதானா? இல்லை. அப்போ இதெல்லாம் வழிபட்டால் என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை, அந்த மத சடங்குகளில் அடிமைகளாகி வைராக்கியம் பிடிச்சி அதுவே உண்மை நம்பி யாரையும் நம்ம விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை, மதிக்க போகிறதும் இல்லை, நல்லா வாழ போகிறதும் இல்லை. அப்போ என்ன பண்ணால் நல்லா இருப்போம்? என்ன பண்ணால் நல்லா இருப்போம்? எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருப்போம். இல்லையா? எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருப்போம். எப்படி? ஒன்றும் இல்லை, ஆதி மனுஷங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அவரவர் உணவுக்கு அவரவரே உழைத்திருப்பார்கள். இல்லையா? அதிகபட்ச உணவு இருந்தால் பகிர்ந்து உண்டு இருப்பார்கள், அவ்வளவுதான். இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்படியானா இந்த உருவங்கள்லாம் எப்படி உருவாகிருக்கும்? இல்லையா? அதுக்கும் ஏதாச்சும் ஒரு காரணகர்த்தா வச்சுருப்பாங்க இல்லையா? எப்படி உருவாகிருக்கும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த இயற்கை சீற்றங்களை தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சீற்றத்துக்கும் அதை நேரடியாக வழிபட முடியலன்னு அதுக்கு மாடலாக ஒரு உருவங்களை உருவாக்குனாங்க. அந்த உருவம் எப்படி உருவாக்குறது, அது எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. மனுஷங்களை போல தான் அது பெருசாக இருக்கும்ன்ட்டு மனுஷ சாயல்லையே பெரிய பெரிய உருவங்களை வச்சு இதுதான் அது அப்படின்னு வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. பூமிக்கா அதுக்கு ஒரு சாமி, தண்ணிக்கா அதுக்கு ஒரு சாமி, காற்றா அதுக்கு ஒரு சாமி, நெருப்பா அதுக்கு ஒரு சாமி, ஆகாசமா அது எப்படி இருக்குன்னு தெரியாதா, அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா, மேலே நிமிர்ந்து அதுதான் ஆகாசம்தான் கடவுள்னு கூப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவில் கூட சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வெட்டவெளின்னு ஒரு அறை இருக்குது. அதுக்குள்ளே போய் மேலே பார்த்தீங்கன்னா கூரை இருக்காது, ஆகாசம்தான் தெரியும்.
என்னுடைய உருவங்கள் தான் காலப்போக்கில் வெவ்வேறு மாடல்களில் வெவ்வேறு கதைகளாக உருவாயிடுச்சு. நிறைய புனைக்கதைகள், லட்சக்கணக்கான கதைகள்லாம் இருக்க, இதெல்லாம் இதில் புனையப்பட்ட கதைகள் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர்கள் உருவாக்கப்பட்ட கதைகள் தானே தவிர இதெல்லாம் உண்மைங்கிற ஒரு ஆதாரமே கிடையாது. எதுக்குமே மூல ஆதாரம்ன்ற கிடையாது. அவரவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு கதைகளை எழுதுகிறாங்க. இந்த கதைகள் யார் எழுதப்பட்டதுன்னா அந்த எழுத்தாளருடைய பேரும் அதில் இருக்கும். விவிலியமா மோசஸ் அருளினார், கிறிஸ்தவமா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அருளினார், இஸ்லாத்தா நபி பெருமான் அருளினார். அதுபோல் இந்து மதமாக சேக்கிழார் எடுத்திங்கன்னா 63 நாயன்மார்கள் எழுதியிருப்பார். பாகவதத்தை படித்திங்கன்னா 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. ராமாயணம், மகாபாரதத்தை யார் எழுதுனாங்கன்னா அவங்க பேரே இருக்குது. அவங்களுடைய சித்தாந்தத்தில் உருவாங்கின கதைகள் தானே தவிர இதுக்கெல்லாம் அந்த கதைகளில் வந்தவங்கெல்லாம் நிஜமாக வாழ்ந்தாங்களா அப்படின்ற ஒரு ஆதாரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் இந்த இயற்கைக்கு மாறான விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்கோம். அது செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா நமக்கு மலைப்பாக இருக்கும். ஒரு கடவுள் சுண்டு விரல்லே மலையை தூக்கினது போல் இருக்கும் இல்லையா? இன்னொரு கடவுள்னு சொல்கிறவர் 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாருன்னு இருக்கும். இதெல்லாம் இன்னைய வரைக்கும் யாராலையும் செய்ய முடியல. அந்த கதையில் இருந்ததோடு அவ்வளோதான். நிஜத்தில் யாராலையும் செய்ய முடியல. மனுஷங்க அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இறைவனால் அருளப்பட்டு திரும்ப பூமிக்கு வந்து அந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சில கதைகள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அந்த கதையோடு அவ்வளோதானே. அதுக்கப்புறமா அது நடைமுறை சாத்தியத்தில் வரல. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த மாதிரி வரல இல்லையா? இன்றைக்கி நடைமுறை சாத்தியத்தில் இல்லை. இந்த கதைகளில் வர விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். கற்பனையில் கொள்ள முடியாத அளவில் அவ்வளோ பிரம்மாண்டமான கதைகள்லாம் இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஒன்றுமே நடக்கலை. அந்தந்த மனுஷங்க அவங்கவுங்க ஜீவாதாரத்துக்கு போய் உழைச்சி பணம் சம்பாதிச்சு தன் வாழ்க்கையை நடத்திக்கணுமே தவிர வேறு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற உண்மை. அப்படின்னா இந்த வழிபாடெல்லாம் ஒருத்தருடைய கற்பனை தான்றீங்கன்னா உண்மையிலே ஒருத்தருடைய சித்தாந்தத்திலேருந்து உருவாகிருக்கிறது தான். அவர் தான் எழுத்தாளர், அவர் தான் உருவாக்குறார். மோசேஸ் தான் கர்த்தா அப்படிங்கிற ஒரு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நபி பெருமான் தான் அல்லாங்கிற ஒரு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வால்மீகி தான் ராமன் அப்படிங்கிற ஒரு பரமாத்மான்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி சேக்கிலார் தான் 63 நாயன்மார்களை உருவாக்கி ஒவ்வொரு கதைகளை கொண்டு வரார். அதில் சிவன், பார்வதி, பிரம்மா, கிருஷ்ணா அப்படின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் உள்ளே வருது. கிருஷ்ணனா வியாசர் உருவாக்கின கதை. அந்த மகாபாரதத்தில் தான் கிருஷ்ணாங்கிற ஒரு கதாபாத்திரம் உள்ளே வருது. அப்போ இதையெல்லாம் உருவாக்குனவங்க யாருன்னே சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய சித்தாந்தத்திலேருந்து வந்ததே தானே தவிர இதுதான் உலகம் முழுக்க, இதுதான் ஆரம்பமா, இதுதான் முடிவா, இதுதான் கடவுளானா அந்த கதையை எழுதினவரே கடைசியில் சொல்லுவார், இந்த கடவுள்களை ஒருத்தரும் பார்த்ததில்லை. அந்த கதைகளில் வர கடவுளுங்கிற அந்த கதாபாத்திரங்களே சொல்லும், எனக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, என்ன உருவாக்குனது வேறொரு சக்தி இருக்குதுன்னு இந்த கதாபாத்திரத்தில் வருகிற அந்த கடவுள்களே சொல்லும். மோசஸ் தான் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கொண்டாடுறாரு. அந்த மோசஸே சொல்கிறாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. ஜீசஸ்ன்னு வர்றாரு, அவரும் சொல்கிறாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை அப்படின்னு. அதே போல் நபி பெருமானும் சொல்கிறார், கடவுளுக்கு உருவம் இல்லை. இங்கே இந்தியானுடைய இந்துத்துவ தத்துவமே அதுதான். சிவா அப்படின்னா ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒன்றுமில்லாததுக்கா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னா, ஆமாங்க, அதுக்கு தாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. பல 100 சாமிகள், வழிபாட்டு ஸ்தலங்கள் உருவாக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பேரில் அதுக்கு ஒரு கதைகள் வச்சு அதுக்கு ஒரு வழிபாடு பழக்க வழக்கங்கள் என்று புதுசாக உருவாக்கிட்டே வருது. மனுஷங்க அதில் அதிகபட்சமாக பயன்ற பேரில் பக்தி செலுத்தி அந்தந்த சடங்கு சம்பிரதாயங்களை மாட்டி இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம்னு மற்ற வழிபாட்டுக்கு மேலே வெறுப்புணர்வு அடைகிறாங்க. இன்றைக்கி நாடு முழுக்க அப்படி தானே இருக்குது. என் வழிபாடு தான் சரி, என் கடவுள் தான் சரி, இது தேவையில்லை, அதை இதை உடை சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த கடவுள் தத்துவம்னா என்ன, கடவுள்னா என்னங்கிற அந்த தேடுதல் அவரவர் தேட ஆரம்பித்து அவருடைய அறிவில் என்ன தோன்றுகிறதோ, என்ன இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, இவ்வளோ இருக்க இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா
அதில் ஏற்படுகிற ஒரு அறிவு விழிப்புணர்வு வருது பார்த்திங்களா, அப்போது அதில் மானுடமே சிறந்தது என்ற ஒரு புரிதல் வரும். உண்மைதானே? ஜெயக்குமார் ஊரப்பாக்கம்.